கடலூரை சேர்ந்த கலையரசன் அப்படிங்கிற ஒருத்தர் இப்போ உயிரோட இல்ல. தன்னுடைய மனைவி வேற ஒருத்தங்களை காதலிச்சுட்டு இருந்ததாகவும் அதனால தனக்கு விஷமிச்சிட்டதாகவும் அவர் முன்னாடியே சொல்லியிருந்தாரு. ஆனால் அது உண்மை கிடையாது. இப்போ இந்த கேஸை பத்தின பயங்கரமான ஒரு உண்மை வெளியே வந்திருக்கு. ஜனவரி 26 அப்போ கலையரசனுக்கும் ஷாலினிக்கும் கல்யாணம் ஆகுது. எப்படி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஷாலினிக்கு இந்த கல்யாணத்தில் துளியும் விருப்பம் இல்லாமல், ஷாலினி கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் ஷாலினியோட பெற்றவங்க இந்த பொண்ணை கட்டாயப்படுத்தி கல்யாணத்தில் உட்கார வச்சு கல்யாணமும் பண்ண வச்சிருக்காங்க. ஆனால் கல்யாணத்தை அன்னைக்கு முதல் நாள் இரவு அப்பமே கலையரசனுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருது. ஸோ கல்யாணம் ஆகி 2-3 நாளையே ஷாலினி அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காரு. திரும்ப February 14 அப்போ ஷாலினியோட பெற்றவங்க திரும்ப அவங்களை கன்வின்ஸ் பண்ணி கலையரசனோட வீட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. திரும்ப February 19 அன்னைக்கு என்ன நடந்ததா கலையரசன் சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததாகவும், அப்போ களைப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷாலினி ஜூஸ் கொடுத்ததாகவும் சொல்லப்படுது. அந்த ஜூஸ் ரொம்பவே கசப்பா இருந்துச்சு. அப்பவே எனக்கு சந்தேகமா இருந்தது. அதுக்கப்புறம் தான் தெரியுது ஷாலினி வந்து எனக்கு விஷம் கொடுத்துருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷாலினி வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி வேற ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க காதலுக்கு நான் இடையரா இருக்கேன்ற காரணத்துக்காக என்னை விஷம் வச்சு தீர்த்து கட்ட முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி கலையரசன் சொல்லியிருந்தாரு. அதை தான் இந்த உலகமும் நம்புச்சு. அப்புறம் போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்கும்போது என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலையரசன் லாஸ்ட்டாக ஒரு பூச்சிக்கொல்லி மருந்து கடையில் வந்து ஜிபே பண்ணியிருக்காரு. அப்புறம் அங்கே இருக்கிற சிசிடிவி கேமராலாம் செக் பண்ணும்போது கலையரசன் தான் வந்து அந்த பாட்டில் வாங்கிட்டு போயிருக்காரு. அப்புறம் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த மருந்து தான் நான் குடிக்க போறேன், நான் வந்து பாய்சன் சாப்பிட போறேன்ற மாதிரி சாட் பண்ணியிருக்காரு. காலையும் சொல்லியிருக்காரு. அப்புறம் கலையரசனோட பைக்லேயே அந்த பாட்டிலும் இருந்திருக்கு. சரிங்களா? இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த பொண்ணுக்கு கலையரசன் கூட வாழ விருப்பம் இல்லை. மனசுக்குள்ள இன்னொரு பையனை நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ்ல கலையரசனே பாய்சனை வாங்கி சாப்பிட்டு ஷாலினி அதை பண்ண மாதிரி டிராமா பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி போலீஸ் எல்லாருமே கண்டுபிடிக்கிறாங்க. இதுல பாவம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு தான் பயங்கரமான பாவம்.